என்ன கேஸ் போடுவீங்க? எல்லா இடத்துல 15-40 ஜாமீன் வச்சுக்கிறான். ஒரு பெருந்தலைவரை பேசும்போது சட்டம் வேடிக்கை பார்த்துட்டா சட்டத்தை கையில் எடுக்க வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு உருவாகுது. தென் மாவட்டத்தில் இருந்துதான் 2 பேர் கிடைச்சாங்க. இந்த தமிழ்நாட்டுக்கு தென் மாவட்டத்தில் இருந்து 2 பேர். ஒன்னு கர்மவீரர் காமராஜர், இன்னொன்னு பசுமன் முத்துராமலிங்க தேவர். இந்த 2 பேருமே ஜாதி தலைவர் கிடையாது. அவன் எல்லார் வீட்டிலும் வச்சு கும்பிடணும் 2 பேரையும். இதுக்கு இந்த காமராஜர், இது நாடார் அமைப்பு, இவங்க மட்டும் தான் கேட்கணும் அப்படி கிடையாது. இன்னைக்கு படிக்கிறதுல இருந்து குடிக்கிற தண்ணி வரைக்கும் அவர் கொண்டு வந்தது. ஒரு சாதாரண ஒரு 10 ரூம்ல உட்காந்து ஒரு பேட்டி எடுத்துட்டு அவருடைய தலையில அசிங்கமா பேசிட்டு போறான். இந்த கவர்மெண்ட் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. இதுக்கு ஏன் போராட்டம் பண்ணணும்? எல்லா இடத்துலயும் ஒரு பெருமையோட பேசும்போது இப்படி பேசிருக்காங்க உள்ளது கேட்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் கவர்மெண்ட்டுக்கு? அதனால வன்மையோட மிக வன்மையா கண்டிக்கிறோம். அவனை எவ்வளவு சீக்கிரம் கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணி அவனுக்கு வெளியே வர முடியாத தண்டனை கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா யாரை அடிக்கிறாங்களோ இல்லையோ தென் மாவட்டத்தில் இருந்து நாடார் சமுதாய மக்கள் கண்டிப்பா அவனுக்கு சரியான பாடம் புகுத்துவோம். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு பெருந்தலைவர், அதாவது சாதாரண ஒரு கிராமத்தில் உள்ள கவுன்சிலரை பேசினா கூட என்ன பண்றாங்க? உடனே அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. இவ்வளவு நேரம் அவனை விட்டு வச்சு இதை ஒரு பெரிய அதாவது எல்லாரோட உணர்வை தூண்டி அந்த செகண்ட் இப்படி பேசிருக்க அடுத்த நிமிஷம் அவனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தா இவ்வளவு போராட்டங்கள் தேவையில்ல. அவனை பத்தி நாங்க பேசக்கூடிய அவசியம் கிடையாது. அவனை அசால்ட்டா விட்டாங்க. இவனை மேல ஒருத்தரை விட போய்தான் எல்லாருமே வளர்ந்து வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இவனை பேசிட்டான் யாரு கேட்பான், இவனை பேசினா எவன் கேட்பான் அப்படிங்கிற சூழ்நிலை உருவாகுது. அந்த சூழ்நிலைக்கு அடங்கக்கூடாது. கண்டிப்பாக தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுத்து அவனை உள்ளதுக்கு வைக்கணும். இல்லைன்னா தென் மாவட்டத்தில் இருந்து கண்டிப்பாக அவனுக்கு தக்க பாடம் புகட்டப்படும். நன்றி.